ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இருக்கிற மூலிகை செடியை தான் பார்க்க போகிறீங்க. இது திருநீற்று பச்சைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இது சீட்ஸ் வந்து ஜூஸில் கூட போட்டு சாப்பிடுவாங்கங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அடுத்து துளசி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, அடுத்து கற்பூரவள்ளி தலைங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க, மூலிகை தாங்க. இதுவும் இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க. கஷாயம் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த தலையை ஒரு 10 இலை எடுத்து கஷாயம் போட்டு கலந்து சாப்பிட்டா இருமல்லாம் உடனே குணமாகுங்க. அடுத்து இந்த வெத்தலைங்க. இந்த வெத்தலையும் ஒரு 10 தலை எடுத்து போட்டு மிளகு கொஞ்சம் கலந்துக்கிட்டு சாப்பிட்டா இருமல்லாம் டக்குன்னு குணமாகுங்க. அருகம்புல் இதுவும் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. மாடி தோட்டத்திலேயே இந்த மூலிகைலாம் எவ்வளோ அழகாக கிடைக்குது பார்த்தீங்களா. நம்ம எங்கேயும் வெளியே போய் அலைய வேண்டாங்க, மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட தேவையில்ல. இந்த கஷாயத்தையே 2 வேளை வச்சு குடித்தோம்னா இருமல்லேருந்து சளியிலேருந்து எல்லாம் ஓடி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.